அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு புதிய சப்ஜெக்டை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். அழகுங்கிறது நிலையானது இல்லை. அப்போது அழகு நிலையானது இல்லைன்னா அதன் பின்னாடி ஏன் ஓடுறாங்க ஜனங்க? ஸோ எதுலேயுமே அழகு, மாயை, மோகம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டாக்க, மனித இயல்பு அவங்களுக்கு உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மை. அது இளமையில் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் அதை பற்றி அது அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அது மாதிரி தான் அந்த ஒரு வாழ்க்கையோட ஒரு நிலைமை. அது போகட்டும். ஆனால் ஒரு வயதுக்கு வந்த பிறகு, ஒரு முதுமை அடைவதற்கு முன்பு திருமணமாகி குடும்ப விஷயங்களை எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு அவர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் பொழுது ஏன் அதை மட்டும் அந்த குடும்ப பிரச்சனைகளிலேயே ஆழ்ந்து இருக்கிறார்கள்? அதனால் தன்னோட இன்பத்தை ஏன் கெடுத்துக்கிறாங்க? தன்னோட சுகத்தை ஏன் கெடுத்துக்கிறாங்க? தன்னோட அடுத்த பிறவியின் பற்றி யோசிக்கிறது இல்லை. முதல் ஜென்மத்தில் செய்த பாவமே இன்னும் போகலை. இப்போ எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இது விதியா, முயற்சியா, ஒன்றும் புரியல. அதிர்ஷ்டமா, எதை சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் மின்னல் போல் ராத்திரியும் பகலும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த காற்று எப்படி ஒரு செகண்டில் இங்கேருந்து அங்கே மாறி போயிடுதோ, அதே மாதிரி இரவும் பகலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லா நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ஒரு யோஜனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, எந்த பிறவியை எடுத்தாலும் இறைவனுடைய தன்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்ம முயற்சிக்க ஏபிசிடியை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் இந்த 70 வயசில். ஏன்னா அப்போது சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் வரதில்லை. இந்த பக்தி, ஞானம் இதெல்லாம் வரதில்லை. ஸோ அவங்க கர்மா பலன் சொல்லலாம், அல்லது அவங்களோட வீடு, குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ஆனாக்க இந்த பற்றி நம்ம பேசும்போது இந்த வயசுலையாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணும் பொழுது நல்ல விஷயங்கள் எப்படி வரும்? பஜனை, கீர்த்தனை, இறைவனுடைய தெய்வ சம்பந்தப்பட்ட பாடல்கள், அந்த வரிகளுக்கு, வார்த்தைகளுக்கு நல்ல வலிமை இருக்குங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி, கடவுள் பாட்டாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையில் ஒரு வலிமை, அதோட ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை நீங்கள் 10 தடவை பாடிங்க. உங்களோட வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். வெறும் பகவான் பாட்டுன்னு இல்லை, ஒரு கண்ணதாசன் பாட்டு, தத்துவ பாட்டு, கவிஞருடைய பாட்டில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் புரியணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதையும் படிக்கிறதுக்கு முன்னாடியே, எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒன்றுமே நடக்கலை, நம்மளுக்கு எப்படி தான் அப்படின்னு நீங்கள் உங்களோட இயலாமையை, முயற்சியின்மையை அல்லது தாழ்வு மனப்பான்மையை காட்டிவிடுகிறீர்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையின் தரம் குறைந்து கொண்டே போகிறது. இந்த நிறைவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.